வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல அமைப்பை அவர்களுடைய வாழ்க்கையில் பெறுபவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகளை மிக பெரிய அளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் என்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய பேர் தொழில் செய்பவர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த தொழிலையும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான ஒரு நஷ்டம், எல்லாருக்கும் லாபம் தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா, நம்ம சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்போதுமே ஒரு நஷ்டம்ன்றது மிக அபரிமிதமாக இருக்கும். ஆனால் அந்த நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு வந்து அந்த சமுதாயத்தில் அந்த தொழிலினுடைய ஒரு முன்னேற்றம்ன்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராக மாற்றக்கூடிய ஒரு திறமை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனால் சில ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 2 வருடங்களே சொல்லலாம், இந்த 2 வருடத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனுபவிக்காத ஒரு சோதனைகளே கிடையாது. அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து பொருட்படுத்தாமல் இந்த சிம்மராசி அன்பர்கள் சமாளிச்சிருவாங்க. ஆனால் சோதனைகள்னு வந்துருச்சா இவர்களை எந்த பக்கம் பார்த்து நம்ம அதை நிவர்த்தி பண்ணுறது? இந்த சோதனைகள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எல்லா இடத்துலையும், இவர்களினுடைய தொழிலில் மூலப்பொருட்கள்லேருந்து தொழிலாளிகள் வரைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு சோதனைகள்ன்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் இருக்கும்போது ஒரு பக்கம் மூலப்பொருட்கள் இருக்காது, மூலப்பொருட்கள் இருக்கும்போது தொழிலாளிகள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியாக ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சோதனைகள் இவர்களை ஒரு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இவர்களுக்கு எப்போதுமே ஒரு சாதகமான கிரகம் அந்த குரு தான். அந்த குருவுக்கு அடுத்து அந்த சுக்கிரனும் கூட. அந்த சுக்கிரனும் குருவும் இவர்களினுடைய 11ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த ஸ்ட்ரகிள்ஸு, அந்த சோதனைகள் எல்லாமே முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை இந்த சிம்ம ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால கோச்சார நிலவரப்படி இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான காலம், ஒரு லாபம் நிறைந்த ஒரு காலமாக இருந்தாலும் அந்த மனதாகப்பட்டது அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையில் இருக்காது. அதுதான் அந்த கேது பகவான் அந்த ராசியிலேயே பயணிக்கும் போது எவ்வளவோ நிறைய ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அந்த மனமாகப்பட்டது, அந்த சிந்தனையாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருப்பாங்க. இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பின் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சி, ப்ரமோஷன்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த ப்ரமோஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், இது நாள் வரைக்கும் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படியே டபுள் மடங்காக நீங்கள் வாங்குறதுக்கு ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரமாக தான் அந்த வருமான உயர்வு இருக்கும். இந்த மாதிரிலாம் திடீர் யோகங்கள் நமக்கு எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியாக கஜலக்ஷ்மி யோகம் ஏற்படக்கூடிய அந்த குருவும் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த யோகமான காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்களை வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
அந்த வருமானத்தின் அளவு டபுள் மடங்காக உயர்ந்திருந்தாலும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்த வருமானத்தையே சமாளிக்க முடியாமல் இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய அந்த வருமானத்தை வந்தால் கூட அதுலேயும் ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஒரு மனதளவு திருப்தி அப்படின்றது இந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அது கேது அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால சில குழப்பமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று இருக்கு மேடம். எனக்கு இந்த மாதிரியாக வம்பு வழக்குகள்லாம் அதிகமாக இருக்குது, கோர்ட்டில் லீகல் கேஸ்லாம் அதிகமாக இருக்குது, அதிலிருந்து வர வேண்டிய வருமானமும் இருக்குது, அதெல்லாமே வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அந்த கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட கேஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வித்தரலாம், அதை வித்துட்டா எனக்கு அந்த அமௌண்ட்டுன்றது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு சாதகமான பலன்கள் எல்லாமே இந்த 25 நாட்குள்ள ரொம்ப துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சின்றது மிக அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மேற்படிப்புக்கு போகக்கூடிய அந்த குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் அங்கே ஒரு ஜாப், ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புன்றது அங்கே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவங்க வேலைக்கு போய் உங்களுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த வக்ர சனியாக மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கஜலட்சுமி யோகமும் ஏற்படுறதுனால அந்த வருமான உயர்வு, வருமான வளர்ச்சின்றது, அடுத்து உங்களுடைய கடன்களை ஒரு குழந்தைகள் மூலமாக நீங்கள் அதை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு ஆனந்தமிக்க ஒரு வாழ்க்கை, ஒரு இதுவரைக்கும் ஒரு புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எப்போதுமே ஒரு கருத்து வேறுபாடில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா 3வது நபர்களின் தலையீட்டுனால உங்களுடைய வாழ்க்கையும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்கும்போது அந்த வாழ்க்கையினுடைய வளர்ச்சின்றது மிக பெரிய அளவில் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இதுதான் நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது, நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இப்படின்ற மாதிரியான அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது. தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வெளிநாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி நிறைய பேர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த சனி வக்ரகதியில் இருக்கும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த கஜலட்சுமி யோகத்தோடு இருக்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் வருமானத்தை மிக பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் வைக்கிறதுக்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை நல்ல ஒரு இடத்துல சேமிக்கிறதுக்கோ, அடுத்து ஒரு நல்ல ஒரு முதலீட்டில் போடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். யார் யாரெல்லாம் முதல் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்தார்களோ அந்த அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த விவாகரத்து ஆகி இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு, எனக்கு ஒரு 2வது திருமணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், அதற்குண்டான ஒரு அமைப்புகள் எதுவுமே வரல, இதில் இந்த அஷ்டம சனி ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2வது திருமண வாழ்க்கைன்றது இந்த மாதத்தில் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை சந்தித்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு வெற்றி பாதையாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்குது ஜாதகத்தில் அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான அமைப்பு யோகமாக மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.